Hello friends, வணக்கம் and welcome back to Critics Mode. இன்னைக்கு நம்ம எந்த மூவியோட ரிவ்யூ பார்க்க போறோம்னு கேட்டிங்கன்னா கிராக் இந்த மூவியோட ரிவ்யூக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோக்கு லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணீங்க நம்பர் வாங்க வீடியோக்குள்ள போலாம். கிராக் 2024ல ரிலீஸ் ஆன ஸ்போர்ட்ஸ் ஆக்ஷன் டிராமா மூவி வித்யூ ஜமால் தான் இதில் எடுத்து நடிச்சிருக்காரு. ஷானதனோட ஒன் லிங்க் ஸ்டோரி என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம கதையோட ஹீரோ ஒரு ஸ்டண்ட் மேனாக இருக்காரு. ஓப்பனிங்கில் ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு சம்பவம் பண்ணி வீட்டில் மாட்டிக்கிட்டு திட்டு வாங்குறாரு. அந்த மாதிரி டைமில் அண்ணனும் இந்த மாதிரி தானே ஸ்டண்ட் பண்ணி இறந்து போனாங்கிற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட நம்ம கதையோட ஹீரோ பார்த்தீங்கன்னா அண்ணன் இறந்து போன போலாண்டுக்கு போயிட்டு அங்கே நடக்கக்கூடிய ஸ்போர்ட்ஸ் கேமான ஸ்டண்ட் கேமில் சேர்ந்து கலந்துக்கிறாரு. அங்கே நடக்கக்கூடிய 3 ரவுண்டை வின் பண்ணி 4வது ரவுண்டில் பார்த்தீங்கன்னா நம்ம கதையோட வில்லன் கூட ஹீரோ சண்டை போட்டு எனக்கு எதிராக நடந்த அநீதிக்கு நியாயம் கேட்டு எப்படி போராடினாரு, அவரோட அண்ணனோட சாவு ஆக்சிடென்ட்டாக மர்டராங்கிறதெல்லாம் இந்த மூவி பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. போர் அடிச்சா டைம் இருந்தால் பார்த்து என்ஜாய் பண்ணுற மாதிரியான டீசென்ட் வாட்சான ஒரு ஸ்போர்ட்ஸ் ஆக்ஷன் ட்ராமா மூவி வித்யூ ஜமாலுக்காக பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஆக்ஷன் சீக்வன்ஸில் தரமான ஒரு சம்பவத்தை பண்ணிட்டு போயிருக்காரு. அந்த அளவுக்கு ஆக்ஷன் சீக்வன்ஸை நிறைச்சு கொடுத்துருக்கக்கூடிய ஒரு நல்ல மூவிங்கிறது அப்பட்டமாக இந்த மூவி பார்க்கும்போது உங்களால் ஃபீல் பண்ண முடியும். ஸ்டோரி வைஸ் பல படம் பார்த்து இன்ஸ்பயர் பண்ணி தான் எடுத்திருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மேட் மேக்ஸ் ஸ்குவிட் கேம்னு சொல்லி பயங்கரமான இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட் உள்ள வெயிட்டேஜான ஸ்டோரி கண்டென்ட் எல்லாத்தையுமே இன்ஸ்பயர் பண்ணி எடுத்து உருட்டி ஒரு படம் ஆகியிருக்காங்க. ஸ்க்ரீன் பேப்பத்துக்குள்ள ஸ்லோபன் த்ரில்லர் ட்ராமா தான் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சில ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் பிரதர்ஹுட்டோட பாசம்னு சொல்லி நிறைய விஷயத்தை ஆக்ஷனோட நிறைச்சு கொடுத்துருந்தாங்க. எந்த ஒரு இடத்துலையுமே டிசப்பாயின்மெண்ட் இல்லாமல் டெக்னிக்கலாக சவுண்டான மூவி பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் சிமிலர் சொல்லி எல்லாத்தையுமே பார்த்து ப்ராப்பராக நீட்டாக பிளேஸ் பண்ணியிருந்தாங்க. எஃபெக்டிவாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு நிறைய இடத்துல. அந்த மூவியோட மேஜரான ஹைலைட் என்னன்னு கேட்டிங்கன்னா விஎஃப்எக்ஸ் ஜோக்ஸ் அதை தாண்டி ஆக்ஷன் சீன்ஸில் நிறைச்சு கொடுத்துருக்கக்கூடிய சம்பவம் எல்லாமே செமையாக இருந்துச்சு. கிளைமேக்ஸில் 10 நிமிஷத்துக்கு முன்னாடி வரக்கூடிய சைக்கிள் சேஸ் சீக்வன்ஸ் அல்டிமேட்டான ஒரு சம்பவமாக இருக்குது. இந்த மூவியில் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நோட் பண்ணுவீங்க நீங்களே. பட் இந்த மூவி இப்போ தமிழ் டப்ல அவைலபிளாக இல்லை, ஹிந்தியில் மட்டும் தான் இருக்குது. செக் அவுட் பண்ணி பாருங்க. இந்த மூவியில் ஒரு சில ஃப்ளாஸ் இருந்தாலும் ஃப்ளோவை எந்த விதத்தில் அஃபெக்ட் பண்ணாங்கனால கண்டிப்பாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. பட் இதுவுமே பாலிவுட் கமர்ஷியல் மாஸ் மசாலா ஆக்ஷன் ட்ராமா மூவி. லாஜிக் இல்லாமல் ஆக்ஷன் மூவி லவர்ஸாக இருந்தீங்கன்னா பார்த்து என்ஜாய் பண்ணி செலிப்ரேட் பண்ணுங்கன்னு தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். கிராக் மூவிக்கு நாம தரக்கூடிய ரேட்டிங் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 6.6 out of 10. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி கமெண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிக்கல மாதிரி டிஸ்லைக் வச்சு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம டெலிகிராம் சேனலுக்கு லிங்க்ல டிஸ்கிரிப்ஷன் இருக்கு. ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுடைய அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்துடும். டாடா பை, see you and love you all.